ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வதக்கல் பண்ண போகிறேன். அதுக்காக 3 சின்ன சைஸ் உருளைக்கிழங்க தொலி எடுத்துட்டு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய கத்திரிக்காயையும் நீளமாக கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சுட்டேன். இனி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அது சூடானோடனே 2.5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெயில் இந்த வதக்கல் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடானோடனே ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருங்க. ஜீரகம் பொரிஞ்சு வந்தோடனே கட் பண்ணி வச்சுருக்கூடிய வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். 2 நிமிஷம் ஆன பிறகு கட் பண்ணி வச்சுருக்கூடிய உருளைக்கிழங்கு சேர்த்துட்டேன். வெங்காயம் உருளைக்கிழங்கும் ஓரளவுக்கு வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிட்டு உருளைக்கிழங்கு ஒரு 3/4 அளவு வெந்துட்டு, இனி கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கத்திரிக்காயையும் தக்காளியும் சேர்த்துடலாம். திரும்பவும் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். கத்திரிக்காய் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ எல்லா காயுமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு, இனி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பை நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பை நல்லா கலந்து விட்ட பிறகு இந்த வதக்கலுக்கு தேவையான அளவு மசாலா பொடி சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் மிளகாய் பொடி, நான் 1/4 ஸ்பூன் வத்தல் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் ஜீரக பொடியும் போட்டிருக்கேன். இந்த மசாலாவையும் நல்லா கிளறி விட்டுடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விடணும். மசாலா உப்பு எல்லாமே அந்த காயில் பிடிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வதக்கல் ரெடி ஆகிட்டு, கடைசியாக 1/2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அப்படி மேலோட்டமாக நான் விட்டுருக்கேன். அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காய் எண்ணெய் விருப்பப்பட்டால் விட்டால் போதும், இல்லைன்னா வேண்டாம். இப்போ நல்ல வாசனையோட கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வதக்கல் ரெடி ஆகிட்டு, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செய்து பாருங்கள். இந்த வதக்கல் சாம்பார் சாதத்துக்கும் ரசம் சாதத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.